நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் குறிப்பாக திமுகவில் ஒரு முக்கியமான தலைவராக, ஏன் முக்கியமான துருவமாகவே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு நபராக இருந்த மு.க. அழகிரி அவர்கள் தற்போது ஒரு நீண்ட காலமாக அமைதியாக இருக்காரு. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினா மு.க. அழகிரியா அப்படின்ற பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரியான ஒரு விவாத பொருளாக இருந்தவர் ஏன் செயல்படாத இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதே போல அவர் சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், அவர் கூட இருந்த முக்கிய நிர்வாகிகள் தற்போது மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஸ்டாலின் இணைகிறதுக்கான ஒரு செய்தியை தெரியப்படுத்திருக்காங்க. இந்த அப்டேட் வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் என்று மதுரையிலே வலம் வந்தவர்களுக்கு கட்சி முத்திரையை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அச்சம் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிவிட்டது. அப்படி ஒரு அச்சம் உருவான காரணத்தினால பல வன்முறைகளும் அரங்கேறியது அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அதே போல கிருஷ்ணனினுடைய படுகொலையுமே மிகப்பெரிய அளவிலே மக்கள் மன்றத்திலே ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கிவிட்டது. எல்லாம் திமுகவிற்கு ஒரு பெரிய களங்கத்தை உண்டாக்கிவிட்டது. கலைஞர் அவர்கள் ஒரு தென்மண்டலத்தினுடைய ஒரு தளபதியாக அவர் இருப்பதை அனுமதித்தார். கலைஞர் மகன் என்கிற அந்த ஒரு உரிமையை வைத்துக்கொண்டு கட்சிக்காரர்கள் நெருங்குகிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு அவரோட சேர்ந்த சேர்க்கை இருக்குல்ல, அவருடைய வட்டம், அது ரொம்ப தவறான வட்டம். அவர்களை மக்கள் சமூக விரோதிகளாகத்தான் பார்த்தாங்க. அது ஒரு பெரிய பின்னடைவுக்கு காரணமாக மாறிவிட்டது. திமுக என்றாலே ரவுடிசம், திமுக என்றாலே வன்முறை, திமுக என்றாலே அச்சுறுத்தக்கூடிய விஷயம் என்கிற ஒரு பிரம்மை உருவாகிவிட்டது. அதெல்லாம் நிகழ்ந்திருக்க கூடாது. அந்த காலகட்டத்திலே தான் திருமங்கலம் ஃபார்முலா என்று ஒரு இடைத்தேர்தல் நடந்த போது ஒரு தவறான கலாச்சாரத்தையும் கூட, அதற்கு முன்பும் உண்டு, எல்லா காலத்திலையுமே காமராஜர் காலத்திலே காசு கொடுத்துருக்காங்கிறதுலாம் உண்டு. ஓட்டு போடுறதுக்கு கூலி வேலை பார்க்குறவங்க ஒரு நாள் கூலி பாதிக்கப்படுதுன்னு கேட்டப்ப பண்ணையார்கள் காங்கிரஸை சார்ந்த பண்ணையார்கள் கொடுத்துருக்காங்க காசை. அவங்க தான் ஆரம்பிச்சே வச்சுருக்காங்க. அது உண்டு, எல்லா காலத்துலேயும் உண்டு. அதோட அளவு வித்தியாசம், பர்சன்டேஜ் வேறு வேறு காலகட்டங்களில் வளர்ந்துருக்கு, அப்படி தான் சொல்லணும். தொடக்கம் அங்கேருந்து தான் வருது. சாதாரண மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் வேலை கெடுதுங்க, நாங்கள்லாம் அன்னன்னைக்கு அன்னாடம் காய்ச்சிங்க, வேலைக்கு போய் தாங்க சாப்பிடணும் அப்படிங்கிற மக்கள் அதை செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே திமுகவின் மீதான ஒரு நெகட்டிவ் இமேஜாக மாறிவிட்டது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மதுரையை பொறுத்தவரையில் அதிமுக தான் ரொம்ப செல்வாக்கான கட்சி. அதற்கு காரணம், கடந்த காலங்களில் அன்றைக்கு மேயராக இருந்த முத்து என்று சொல்லக்கூடியவரெல்லாம் ஒரு பெரிய அளவில் செல்வாக்கு மிக்கவராக, அன்றைக்கு ஒரு மதுரை முத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே இப்போ இருக்க காமெடியும் கிடையாது. அன்றைக்கு ஒரு அரசியலில் ஒரு பெரிய மேயராக இருந்தவர்லாம் அந்த மாதிரியான ஆட்கள் உண்டு. கிருஷ்ணன் அவர்கள் பொறுத்தவரையில் அண்ணா காலத்து அரசியல்வாதி. அவர் திடீர்னு முளைச்ச அரசியல்வாதி அல்ல. அவர் அந்த காலத்திலேயே எம்ஏ படித்தவர், எம்ஏ பொருளாதாரம் படித்தவரே. கொம்புக்காரனேந்தல்னு ஒரு கிராமம், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகாவை சேர்ந்த கொம்புக்காரனேந்தல்னு ஒரு கிராமம். அந்த மாதிரி ஒரு குக்கிராமத்தில் இருந்து எம்ஏ பொருளாதாரம் படித்த ஒருத்தர் அந்த காலகட்டத்திலாம் அவருக்கு எவ்வளவோ வேலை வாய்ப்புகளுக்கு, அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா காலத்தில் கூட எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு கடிதம் எழுதுவாங்க, நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வரணும் நீங்கள் எல்லாம் வேலைக்குன்னு. ஏன்னா ஆளே கிடைக்காதான், படித்தவங்களே இல்லாத காலம் ஒன்று இருந்திருக்கு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அண்ணாவை பின்பற்றிய ஒரு அரசியல்வாதி, இந்து எதிர்ப்பு போராட்ட காலகட்டங்களில் உருவான அரசியல்வாதி, அவரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டது என்பது பெரிய அதிர்வை உண்டாக்கிவிட்டது. ஏறத்தாழ அழகிரியினுடைய சாம்ராஜ்யத்தை முடித்து வைத்தது என்று யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஜெயலலிதா தான். அவங்க தான் கடுமையான வழக்குகள் போட்டு அவங்களெல்லாம் சம்மந்தப்பட்டவர்களாம், அவங்க வேறு ஆந்திராவிலலாம் அந்த நீதிமன்றம் வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்கிற சூழ்நிலையெல்லாம் எதிர் சாட்சிகள் சொல்லப்படாததுனால, உரிய சாட்சியங்களை சமர்ப்பிக்க முடியாத காரணத்தினால அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. நீதிமன்றம் தண்டிக்கவில்லை என்றாலும் மக்கள் மன்றம் அவர்களை ஏற்பதற்கு தயாராக இல்லை. கலைஞருக்கும் சங்கடம் தான் அது. கலைஞர் இதை ஆதரித்தார்னு சொல்ல முடியாது.
இவ்வளவு பெரிய அத்துமீறல்கள், இவ்வளவு பெரிய வன்முறையெல்லாம் நிகழ்ந்திருக்க கூடாது என்பதுதான் கலைஞருடைய விருப்பம். ஆனால் கலைஞரினுடைய கையை மீறி அது போய்விட்டது என்கிற விமர்சனங்கள் திமுக காரர்களுக்கு மத்தியிலேயே பல விமர்சனங்கள் உண்டு. அதனால இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, இப்படிப்பட்ட ஒரு போக்கு ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. ஏன்னா கலைஞர் அவர்களுடைய அந்த இலக்கியம் சார்ந்து கருத்தியல் சார்ந்த ஒரு தலைமையாக, அது பெண்களினுடைய ஒரு பிரதிநிதியாக கனிமொழி பார்க்கப்படுகிற போது, இங்கே தூத்துக்குடி தொகுதியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான போக்கு, ஒரு தோழமையோடு எல்லாரையும் அணுகக்கூடிய ஒரு போக்கு கனிமொழி போன்றவர்களிடத்துல இருக்குது. இந்த கனிமொழி அவர்கள் யார்கிட்டையுமே தெனாவட்டா பேசினாங்க, திமுறா பேசினாங்க அப்படின்னு யாருமே விமர்சிக்க முடியாது, எதிர்கட்சிக்காரங்க கூட விமர்சிக்க முடியாது. ஏறத்தாழ ஒரு பண்பாட்டு அரசியலை தான் ஸ்டாலின் அவர்கள் செய்தார். ஸ்டாலினா அழகிரியா என்ற ஒரு காலகட்டம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த காலகட்டத்தில் அழகிரி தாங்க ரொம்ப திறமசாலி கட்சி நடத்துறதுல. கட்சிக்காரர்களுக்கு எதுனாலும் அவர் உயிரை கொடுப்பாரு, உயிரையும் எடுப்பார், உயிரையும் கொடுப்பாருன்ற மாதிரிலாம் ஒரு பல டயலாக் உண்டு தென் மாவட்டங்களுக்குள்ள திமுக கலகலத்து போன காலத்தில் அவர் செல்வாக்கு செலுத்தினார் என்பது மறுக்க முடியாது. ஆனால் அந்த செல்வாக்கு மக்களை ஈர்ப்பதற்கான செல்வாக்கு என்பதை தாண்டி தன்னுடைய கூட்டாளிகளாக சில வன்முறை கும்பல்களையும் அவர் கூட வைத்து கொண்டிருந்ததுனால அவர்கள் அண்ணன் இருக்கிறாரு பார்த்துக்கிடுவாருங்கிற தைரியத்தில் அவர்கள் அத்துமீறியதுனால ஒட்டுமொத்த கெட்ட பேருமே கட்சிக்கான கெட்ட பேராக மாறிவிட்டது. அதை நிவர்த்தி செய்வதற்கு கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதியை ஏற்கனவே அந்த கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் அங்கே ஏற்கனவே மோகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அவருடைய மரணத்திற்கு பின்பு அழகிரி எம்பியாகவும் ஆனார், அமைச்சராகவும் ஆனார். ஆனாலும் அவரால் மக்கள்கிட்ட செல்வாக்கு மிக்கவராக மாற முடியல. ஆனால் கட்சிக்காரர்கள்ட்ட மிகுந்த செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். யார் வீட்டு கல்யாணம்னாலும் சரி, பெரிய அளவில் கொடையா பணங்கள் கொடுக்கறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு, தன்னை நம்பியவர்களை அவர் கைவிட மாட்டார். அப்படிங்கிற மாதிரியான கட்சிக்காரர்களுக்கு மத்தியில் செல்வாக்கு மிக்கவராகவும், பொதுமக்களுக்கு மத்தியில் ஒரு எதிர்மறை கதாபாத்திரமாக, ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கக்கூடியவராகவும், அவர் பல விமர்சனத்துக்குரியவராகவும் அவர் இருந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை. தற்போதைக்கு அங்கிருந்து வரக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது, அவரை சுற்றி இருந்த முக்கியமான ஒரு காலகட்டத்தில் முக்கியமான ஆதரவாளர்களாக இருந்த முன்னாள் மேயர், பிறகு முன்னாள் அவைத்தலைவர் முதற்கொண்டு பலரும் அவர் கூட இருந்திருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் ஸ்டாலின்கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்து தாங்க திமுக இணைச்சிக்கோங்க அப்படிங்கிற அளவில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர்களுடைய சாம்ராஜ்யம் அழகிரியினுடைய சாம்ராஜ்யம் சரிந்து விட்டது, முடிந்ததா செயலற்றதாக மாறிவிட்டது. அவர் தனியாக செயலற்றதுன்னு கவனிக்கிறோம். அது முடிஞ்சிருச்சா அல்லது இன்னும் தொடர வாய்ப்பு இருக்கா? தொடர வாய்ப்பே இல்லை. அவர் மக்கள் மன்றத்தில் நிராகரிக்கப்பட்டார். அவரை ஏற்பதற்கு மக்கள் தயாராக இல்லை, வாக்காளர்கள் தயாராக இல்லை. கட்சிக்காரர்களுக்கும் எப்படி இன்னொரு வரலாற்று உண்மை என்னன்னா, அழகிரி மட்டும் மதுரைக்கு வராமல் இருந்திருந்தால் அல்லது அந்த அரசியல் களத்திற்கு வராமல் இருந்திருந்தால், அதற்கு முன்பு மதுரையில் செல்வாக்கு மிக்கவராக இருந்த பொன்முத்துராமலிங்கம் அழகிரியோடு முரண்பட்ட காரணத்தினாலதான் பொன்முத்துராமலிங்கம் இன்று அவர் திமுக தான் இருக்காரு. அவர் தான் மதிமுகவை உருவாக்குவதற்கான உண்மையான காரணம். ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வைகோ தான் மதிமுகவை உருவாக்குனாரு அப்படின்னு ரொம்ப பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் உண்மை அது கிடையாது. அழகிரியினுடைய ஆதிக்கத்தை ஒழித்து கட்டுவதற்காக திட்டம் போட்டு கொடுத்து வைகோவை ஒரு கருவியாக மாற்றி கட்சியை உடைத்ததே பொன்முத்துராமலிங்கம் தான். இல்லை, வைகோக்கு அந்த அளவுக்கு அந்த அரசியல் டாக்டிக்ஸ் புரியலையா? பொன்முத்துராமலிங்கம் பயன்படுத்துகிற அளவுக்கு தான் வைகோ இருந்தாரா? வைகோவை பொறுத்தவரையில் அவர் அபாரமான பேச்சாற்றல் உள்ளவர், சிந்தனை ஆற்றல் உள்ளவர், நாடாளுமன்றவாதி, எல்லாம் உண்மைதான். கள அரசியலுக்கும் வைகோவுக்கும் எப்போவுமே சம்பந்தம் கிடையாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியில் அவர் ஒரு முறை கூட ஜெயித்தவர் கிடையாது. திமுக சார்பாக வைகோவும், அதிமுக சார்பாக அன்னைய பின்னால் சபாநாயகராக இருந்தார் இல்லையா காளிமுத்து, காளிமுத்து அவர்களும் வைகோவும் போட்டியிட்டா எல்லா முறையும் காளிமுத்து தான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நிலைமை தான் அங்கே இருந்தது. எப்பொழுதுமே வெற்றி வேட்பாளராக காளிமுத்து இருப்பார். வைகோ அவர்கள் ராஜ்யசபா மூலமாகத்தான் அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காரே தவிர கட்சியினுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய, இப்போ திருச்சி சிவா போன்றவர்கள்லாம் இருக்கிற அந்த இடம் தான் அவருக்கான இடம். கிருஷ்ணன் கூட ராஜ்யசபா எம்பி தான். மக்கள் மன்றத்திலே தோற்கடிக்கப்படக்கூடிய இடத்துல தான் வைகோ எப்போவுமே இருந்திருக்காரு. அவர் ஒரு முறை கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகலை. ஒரு மாநில அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர், முதலமைச்சர் வேட்பாளராக கட்சிக்காரர்கள் நம்பக்கூடிய ஒருத்தர்
ஒரு முறை கூட வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகவில்லை என்கிறது ஒரு வினோதமான விஷயம் அது. அதனால ஏறத்தாழ வந்து அழகிரியினுடைய மதுரை வருகை தான் கட்சி மிகப்பெரிய பிளவுக்கு காரணமாகவும் அமைந்து விட்டது. வைகோ சொல்லிய எல்லா குற்றச்சாட்டுகளும், வைகோ அவர்கள் முன்வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளுக்குமே அழகிரியினுடைய அந்த செயல்பாடுகள், கட்சி நடத்தின விதங்கள்லாம் பெரிய விமர்சனத்துக்குரியதாக இருந்தது. ஓகே, இப்போ இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா வந்து அழகிரி வந்து ஒரு நீண்ட காலமாக வந்து ஒரு அன்ஆக்டிவ் அரசியலுக்கு வந்துட்டார், ஒரு செயல்படாத இடத்துக்கு வந்துட்டார். இப்போ அவரை சுற்றி இருக்க சில ஆதரவாளர்கள் வந்து அப்படியே அமைதி காத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க திமுக பக்கம் சாயிறாங்க அப்படின்னும் போது வந்து இப்போ இந்த முடிவை ஸ்டாலின் எப்படி பார்ப்பாரு? ரெண்டாவது வந்து அழகிரி என்ன பண்ண போறாரு? கூடவே அவரோட பயணிச்ச மற்றவங்களுக்கு அவர் வந்து ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, இப்போ கூட இருக்கிறவருக்கு அவர் என்ன செய்ய போறாரு? அந்த முடிவில் அவர் தலையிட வர மாட்டார். இல்லை, அவருக்கான அந்த மதுரை அரசியலில் அவருக்கான அந்த அதிகாரத்தை, அங்கீகாரத்தை தந்த கலைஞரே அவரை கட்சி விட்டு நீக்கிட்டார். அதான் உண்மை. அப்போ கலைஞர் வந்து அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து ஒரு முடிவை எடுத்துட்டார். ஆனால் இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அண்ணன் எப்படியாவது வருவார் திரும்பி, என்றைக்காவது வந்து மீண்டும் ஒரு அணியை அமைப்பார் அப்படின்னு அவங்க நம்பி தான் காத்து கிடந்திருக்காங்க. அப்படி ஒன்று நடக்காதுன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் நாங்கள் கடந்த கால தவறுகளுக்கு நாங்கள் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுக்குறோம், நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்களுக்கு வேறு கட்சி கிடையாது, நாங்கள் அதிமுக போல வேறு கட்சிக்கு போகலை, காத்து கிடக்கோம் நாங்கள், அதனால் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிற போது மீண்டும் வந்து அந்த அரசியல் தலையெடுக்காது என்பதை உறுதிப்படுத்தியதற்கு பின்பு அவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வதில் தலைமைக்கு எதுவும் நெருடல் இருக்காது, திமுகவினுடைய தலைமைக்கு எந்த விதமான நெருடலும் இருக்காது என்று நான் நம்புகிறேன். ரைட் சார். இப்போ இடையில வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் பேசப்பட்டுச்சு, 2024 பெரிய அளவில் பேசப்படலாட்டி கொஞ்சம் கவனிக்கத்தக்க பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். என்னன்னா வந்து அழகிரிக்கு பிறகு அவரது அடுத்த வாரிசு இருக்குது, அந்த வாரிசை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் உள்ள நுழைக்கணும் திமுகவில் அப்படின்னு தன்னோட அரசியல் முடிஞ்சு போச்சு, நம்ம வாரிசை வளர்ப்போமே அப்படின்ற ஒரு முயற்சி அவர் எடுத்ததாக சொல்லப்பட்டுச்சு. இப்போ அந்த நேரத்தில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வர்சஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த முடிவு அழகிரி எடுக்கவே இல்லையா? அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அது இல்லை, அவருடைய மகன் உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டார். அரசியலில் வந்து அழகிரியினுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கத்தையுமே ஒழித்து கட்டுவது என்பதில் கலைஞரும் தீர்க்கமாக முடிவெடுத்துட்டார். ஸ்டாலின் அதற்கு வாய்ப்பளிக்க கூடாதுங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தார். தனிப்பட்ட உறவு, அண்ணன் என்கிற உறவு, அந்த உறவுகள் சார்ந்தெல்லாம் அவங்களுக்கு சிக்கல் கிடையாது. அரசியல் என்று வருகிற போது ஒரு குடும்பத்தில் இருந்து வேறு வேறு தலைமைகள் உருவாவது அப்படிங்கிறத பொதுமக்கள் ரசிக்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். அது கட்சிக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கும், நம்பகத்தன்மையை மிகுந்த கேள்விக்குரியதாக மாற்றும் என்கிற அடிப்படையில் மீண்டும் மீண்டும் கட்சிக்காரர்களை, தன்னுடைய குடும்பங்கள் சார்ந்தவர்கள், உறவினர்கள் யாருமே வந்து வெளிப்படையான அரசியலுக்குள்ள வருவது அப்படிங்கிறத ஸ்டாலின் விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. அதனால் ஸ்டாலின் அவர்கள் இதை ஏற்கவில்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் இடையில வந்து பாஜகவினர் கூட வந்து ஒரு விஷயத்தை, பாஜக ஆதரவு ஊடகங்கள் கூட எழுதப்பட்ட ஒரு விஷயம், அதாவது திமுகவுடைய கலைஞருடைய இந்த நினைவு நாளில் வந்து அழகிரி திரும்ப தன்னோட அரசியல் ஆரம்பிப்பார் அப்படின்ற மாதிரி இடையில சில செய்திகள்லாம் சொன்னாங்க. அதை உசுப்பி விட்டாங்க என்னன்றதும் தெரியல, அந்த இன்ட்ரெஸ்ட் அழகிரிக்கு இருந்துச்சுன்றது தெரியல, அதை நீங்கள் தான் விளக்கணும். அந்த மாதிரிலாம் விஷயம் சொல்லப்பட்டுச்சு. பட் டோட்டலாக அவர் அமைதியாக இருக்கிற அந்த விஷயம், அதாவது அரசியல் அமைதியாக இருக்காரு, குடும்பம் சார்ந்து கூட அவர் தன்னோட விஷயத்தை புதுப்பிச்சுக்கிற மாதிரியோ, தான் இருக்கிற மாதிரியோ, தன்னோட விஷயங்கள் எதுவுமே நிலைநிறுத்திக்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அப்படி கிடையாது. குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில் அவங்க யாரையும் விட்டு கொடுக்கலாம். அதில் பகை இருந்துருந்துச்சுன்னா அவர் தனியாக ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பார். ஒரு லெட்டர் பேடு கட்சியை கூட அவரால் நடத்த முடியாமல் போயிட முடியாது. அவருக்கு ஆதரவாளர்கள் உண்டு. தென் மாவட்டங்களில் தனக்கென்று ஒரு அணியை கட்டுமானம் செய்யக்கூடிய, கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அரசியல் ஆற்றலாகத்தான் அவர் இருந்தார். அதை தாண்டி, தன்னுடைய நலனை தாண்டி, தன்னுடைய அதிகாரத்தை தாண்டி கட்சி உடைந்து விடக்கூடாது, கட்சிக்குள்ள ஆதிக்கம் செலுத்த தான் அவர் ஆசைப்பட்டாரே தவிர கட்சியை உடைப்பதற்கு அவர் ஆசைப்படலை. ஆசைப்பட்டிருந்தார்னா பாஜக அதற்கு உதவி இருக்கும். இப்போ அவங்களுக்கு இருக்க கவலையே என்னன்னா, பாஜக சைடு இருக்க கவலையே என்னன்னா, அதிமுகவை உடைத்ததை போல, ஒரு ஓபிஎஸ்ஐ உருவாக்கியதை போல நம்மால் ஒரு அழகிரியை உருவாக்க முடியவில்லையே அப்படிங்கிறதான் பாஜகவினுடைய பெரிய கவலை. அதனால பாஜக சார்ந்த ஊடகங்கள் தான் இந்த அழகிரி விஷயத்தை வந்து எப்படியாவது ஊதி பெருக்க முடியாதா, கட்சியை உடைக்க முடியாதா, அவருக்கு ஒரு முரண்பாடு வராதா, குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம் வராதா என்கிற ஒரு போக்கை வந்து அவங்க வந்து நிலைநாட்ட பார்க்குறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் அரவணைத்து போகிற காரணத்தினால தான் கனிமொழியை கூட வந்து தலைமை என்று தான் வந்து அவங்க ஏற்கனவே தவிர நாடாளுமன்றம் சார்ந்த விஷயங்களில் அவங்க நிலைக்குழு தலைவர்கள் இருந்து அவருக்கான அங்கீகாரத்தை வந்து கலைஞர் எதை பின்பற்றினாரோ, கலைஞர் யாரை அங்கீகரித்தாரோ, யாரை வந்து நிராகரித்தாரோ, அது அப்படியே ஸ்டாலின் ஃபாலோ பண்ணுறாரு.
அதனால தான் கலைஞருக்கு பிந்தைய சூழலில் வந்து கனிமொழிக்கு வந்து சீட்டு மறுக்கப்படவோ புறக்கணிக்கப்படவோ அப்படி ஒரு சூழலே இல்லை. இன்னொன்று என்னென்னா, தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ராணிமேரி கல்லூரியில் வந்து ஆங்கில பேராசிரியராக வேலை வைத்து கொண்டிருக்கிற போது நீ கட்சிக்கு வரணுமா, அரசியலுக்கு வரணும் என்று அவர் அழைக்கிறார். அது கனிமொழிக்கு ஒரு துணையாக இருக்கலாம் என்று ஏதோ ஒரு கணக்கில் அழைக்கிறார். ஏற்கனவே அவருடைய தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய தம்பி வந்து மாநில அரசியல் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்க வேண்டாம் அவங்க தவிர்க்கலாம்னு நினைக்கிறாங்க. கலைஞர் விரும்பிய காரணத்தினால தான் அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவங்க முடிவு செய்கிறாங்க. அந்த முடிவு செய்யப்பட்டதை ஒட்டி நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே இருக்கும்போது, அதாவது அந்த தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு சாலை விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து படுத்த படுக்கையாக இருந்து மறு ஜென்மம் மாதிரி அவங்க உயிர் தெழுந்து ரொம்ப சிரமப்பட்டு அந்த விபத்துலேருந்து அவங்க மீண்டாங்க. அப்போ கலைஞர் வாக்களித்தார். என்ன சொன்னார் கலைஞர்? அந்த அம்மாவுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்கணும், நம்மளை நம்பி ப்ரொஃபஸர் வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க, கட்சிக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்ன அந்த வாக்குறுதியை ஸ்டாலின் நிறைவேற்றுறார். திரும்ப அவங்கள வந்து தென் சென்னையில் நிறுத்தினதாக இருக்கட்டும், மறுபடியும் அதெல்லாம் வந்து என்னென்னா, கலைஞர் எதை சொன்னாரோ அதை மீறக்கூடாது. கலைஞர் இன்றைக்கு இல்லை என்பது அல்ல, கலைஞருடைய கட்டளைகள், கலைஞருடைய கனவு, கலைஞருடைய விருப்பம் எதுவோ அதை வந்து பின்பற்றுகிற இடத்துல ஸ்டாலின் வந்து இருக்கார். அதனால் எல்லாரையும் அரவணைத்து போகிற பண்பு தான் கலைஞருடைய அந்த ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் எப்படி அவர் அரவணைத்து போவார், அப்படித்தான் குடும்ப உறவுகளையெல்லாம் அரவணைத்து கொண்டு அரசியலில் மட்டும் குழப்பம் விளையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய வேலையை ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாங்க. அதனால் அழகிரியுமே கூட அதில் வந்து விரும்பலை. போதும், ஒரு ரவுண்டு வந்துட்டார் அரசியலில், மத்திய அமைச்சர் வரைக்கும் பார்த்துட்டாரு, தென்மண்டல அமைப்பாளர் வரைக்கும் பார்த்துட்டாரு, ஒரு உச்சபட்சமான அதிகாரத்தை அவர் பார்த்துட்டாரு. அதனால் இனி அது போதும், நம்ம குழப்பம் விளைவிக்க வேணாம் அப்படிங்கிற அவரே ஒதுக்கிட்டார். அதான் உண்மை. ஒதுங்கலைன்னா அவருடைய ஆதரவாளர்களும் திமுக சேர முடியாது. ஏதோ ஒரு எதிர்காலம் இருக்கிறது, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நமக்கு தூரத்துலையாவது ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னா அவங்க காத்துதான் இருப்பாங்க. இவ்வளோ ஆண்டு காலம் காத்திருந்தவங்க எப்படி வருவாங்க? அப்படி ஒன்று இல்லை, அந்த கேட்டை பூட்டியாச்சு, இனி ஒன்று அப்படி நடக்காது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அழகிரினால கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் கடந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிறத திமுக ஒத்துக்குது. இப்போ அவருடைய ஆதரவாளர்கள் வந்து சேர்றாங்க, அழகிரியை விட்டுட்டு அவரோட ஆதரவாளர்கள் வராங்க அப்படின்னா அப்போ அந்த கெட்ட பேர் அதை வராது, அது ஆதரவாளர் வேறு அழகிரி வேறு அப்படின்னு பிரித்து பார்ப்பாங்களா, அல்லது வந்து எப்படி? இல்லை, எடுத்த எடுப்புலையே அவர்களை முதன்மைப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன கட்சி பணிகளை கொடுத்து அவர் நடவடிக்கைகள் வந்து ஒழுங்கு செய்யப்படுதான்னு பார்ப்பாங்க. கட்சிக்காக நீண்ட காலமாக பயணித்தவர்களை கைவிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் சேர்க்குவதற்கு வாய்ப்பு அதிகம். சேர்த்து கொண்ட பின்னாடி படிநிலையில தான் வச்சிருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பொன்முத்துராமலிங்கத்தை வந்து மீண்டும் முதன்மைப்படுத்தலாம். அவர் அமைச்சர் வரைக்கும் வந்தவர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சரான அவர் இருந்திருக்காரு. மீண்டும் அவரை முதன்மைப்படுத்தவே இல்லை. அது மாதிரி பல பேர் வந்திருக்காங்க. சேடப்பட்டி முத்தியாலாம் மீண்டும் கட்சியில் வந்து திமுகலாம் வந்து இணைஞ்சார். பல பேர் அப்படி இணைஞ்சவங்களை எல்லாரையுமே அவங்க முதன்மைப்படுத்தலாம். அவர் மறைந்துட்டார் சேடப்பட்டி முத்தியா. அது மாதிரி பல பேர் வந்தாலும் திமுகவில் வந்து பளிச்சுன்னு வந்து திமுகவில் வந்து ஒருத்தரை வந்து மேலே ஏற்றுறதுலாம் வந்து கிடையாது. எல்லாமே படிநிலை சார்ந்தது தான். அரசியலை பொறுத்தவரையில் திமுக வந்து ஒரு கட்டமைப்பு வலிமை கொண்ட கட்சி. யாரும் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு விட முடியாது, தான் தோன்றித்தனமாக எதையும் நடத்தி விட முடியாது. அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றுங்கிறதுனால இவர்கள் மீண்டும் அது மாதிரியான செயல்பாடுகளுக்குள்ளே வருவதற்கு திமுக அனுமதிக்காது. சார், இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து அவரோட நிர்வாகிகள் ஏன் வந்து மாற்று கட்சிக்கு போகலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது அவங்களும் சொல்கிற மன்னிப்பு கடிதத்தில் சொல்கிறாங்க, நான் வேறு எந்த கட்சிக்கும் போல அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இடையில ஏன் அந்த முயற்சி செஞ்சு பார்க்கல? மாற்று கட்சினா என்ன, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அதிமுக ஒன்று தான் சாய்ஸு. அதிமுகவில் வந்து இவங்களை ஏறத்தாழ ஒடுக்கியதே, வழக்கு போட்டு ஒடுக்குனதுலேருந்து எல்லாமே ஜெயலலிதா அவர்கள் தான் செய்தாங்க. அப்போ ஏடிஎம்கே போக முடியாது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அந்த கட்சி ஒரு வலிமையான கட்சியாக இல்லாமல் போயிடுச்சு. அதிகார ரீதியாக ஒரு வலிமை குறைந்த கட்சியாக மாறிடுச்சு. அப்புறம் அவங்க எப்படின்னா, இங்கே ராஜாவாக வாழ்ந்துட்டாங்க, அங்கே போய் கூஜாவாக வாழ முடியாது, காலில் போய் விழுக முடியாதுங்கிற கணக்கு ஒன்று இருக்குது. அதனால் அவங்க வேறு கட்சிக்கு போகாதுக்கு அது ஒரு காரணம். திமுக முத்திரை வந்து அவங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கிறதுனால அவங்க அப்படி போகிறது. இப்போ மன்னன்கிறவர் வந்து துணை மேயர் வரைக்கும் வந்தார். அவர் ஏன் மன்னன்னு பேர் வச்சாருன்னா, அவருடைய பேர் மன்னன் கிடையாது, அவர் ரஜினிகாந்த் மன்றத்தில் இருந்தார். மன்னன் படம் வந்தப்போ தன் பேரை மன்னனாக மாற்றி கொண்டு வருவார். அப்படின்லாம் பல பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. அதனால் அவங்க வந்து கட்சிக்காரராக தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அவங்க வேறு கட்சிக்கு போனால் ஏற்பதற்கும் யாரும் இல்லை, அவங்களும் அதற்கு விருப்பமும் இல்லை. அதனால் அவங்க திமுக தான் நமக்கான தாய் கட்சி, அங்கே தான் மீண்டும் சேரணும்னு முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் சார், இப்போ நீண்ட காலமாக திமுக விசுவாசிகளா, திமுக ஆதரவாளர்களா அதில் பயணப்பட்டவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பிறகு திமுக இணைய தயாராக இருக்காங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த கலைஞர் காலத்தை திமுகவோ இன்றைக்கி இல்லை. திமுக வந்து அப்டேட் ஆகிடுச்சு, உதயநிதி வரையும் நீங்கள் அது அப்டேட் ஆகிடுச்சு. அப்படின்னும் போது இன்றைக்கி அதோட தன்மையை மாறிடுச்சு, வேறு மாதிரியான விமர்சனங்களும் அதை எதிர்கொள்ளுது. அப்படி இருக்கும்போது இன்னமும் இந்த பலர் வந்து சீனியர்ஸ்லாம் சொல்கிறேன்,
முன்னாள் சின்ன ஏன்னா தலைமை வந்து அப்டேட் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேலே தலைமை மாறுது. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி செட்டப்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு சொல்லி திமுக முடிவு பண்ணுது. அப்படிங்கும்போது இந்த பழைய ஆட்களுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து திமுக கடைசி சரியாக கொடுக்குறாங்களா, இல்லை அதெல்லாம் வேண்டாம்னு ஒமிட் பண்ணுற மாதிரி இருக்குது? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக யாரையுமே முற்றிலுமாக கைவிடுவது அப்படின்னு ஒரு இடத்த வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ தங்கபாண்டியன் வந்து அமைச்சராக இருக்கிற போது மாரடைப்பில் திடீர்னு காலமானார். அவருடைய மகனாக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசுங்கிறவர் வந்து இன்ஜினியராக இருக்கார். அவர் அரசியல் களத்திலே இல்லை. ஆனால் அவரை வந்து கட்சியிலுக்கு வந்து நீங்கள் வரணும், அப்பா இடத்துக்கு நீங்கள் வரணும், அந்த குடும்பத்தினுடைய இழப்பை ஈடுகட்டுவதற்கு அரசியல் ரீதியாக நீண்ட காலம் அந்த கட்சியில் இருந்தோம், அந்த கட்சியில் நம்ம இல்லாமல் போயிட்டோங்கிற உணர்வு அந்த குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்ட்டு பரம்பரையாக அல்லது ஒவ்வொரு தலைமுறையாக அந்த கட்சிக்கான அந்த உணர்வுகளை காப்பாற்றிக்கிட்டே வர்றாங்க. அதனால தான் அவரை அழைக்கிறாங்க. அது மாதிரி தான். அதனால மூத்தவர்கள் யாரையும் வந்து அவங்க வந்து கட்சியில் வந்து கைவிடுவதெல்லாம் கிடையாது. அதிகார மாற்றம் நிகழ்வதற்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கு. ஆனால் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ தங்கப்பாண்டியன் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி தங்கம் தென்னரசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பிறகு சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. தவிர இதை தாண்டி இப்போ அது வந்து ஒரு வாரிசு அரசியல் அப்படின்ற பேரில் முன்னாள் அப்படி ஒரு பார்வை வராதா? யாரை வாரிசு அரசியலாக பார்ப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் தங்கம் தென்னரசு தமிழ் தங்கப்பாண்டியன்லாம் அந்த அந்த பகுதி சார்ந்த விருதுநகர் பகுதி சார்ந்த மக்கள்கிட்ட மிகுந்த நன்மதிப்பு பெற்றவர்கள். நீங்கள் எதுக்காக வந்து திமுக வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராசனை அழைக்கிறாங்கன்னா, அவர் வந்து கட்சிக்காரராக வாழ்கிறதுக்கான ஆள் கிடையாது. அவர் ஒரு ஜென்யூனான ஒரு நபர், ஒரு கல்வியாளர், பண்பாளர். அவருடைய நன்மதிப்பு வந்து கட்சியினுடைய நன்மதிப்பாக மாறும். இந்த அழகிரி மாதிரி ஆட்களுக்கு உருவான அந்த நன்மதிப்பு கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, திமுக மீதான மதிப்பு சீர்குலைந்த இடம் இருக்குல்ல, அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தான் அவங்க அந்த மாதிரியான பண்பாளர்களை அழைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதையெல்லாம் நீங்கள் வாரிசு அரசியலுக்குள்ளே சேர்க்க முடியாது. சில குடும்பங்கள் இருப்பது மக்களே விரும்புகிறான். இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறவன் என்ன நினைக்கிறான், என்னடா குடும்பமாக வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறான். அப்படி கிடையாது. இப்போ தீக்காவிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது அதிகார அமைப்பு திமுகங்கிறதுனால அதை விமர்சிக்கிறோம். திராவிடர் கழகத்தில் பரம்பரையாக தலைமுறையாக தீக்காக்காரனாகவே இருக்காங்க. எல்லாருமே கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள சம்மந்தம் பண்ணிக்கிறாங்க. வேறு ஜாதியாக இருப்பாங்க. இவர் ஒரு கம்யூனிட்டியாக இருப்பார், அவர் ஒரு கம்யூனிட்டியாக இருப்பார். நம்மளாம் பெரியாரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள திருமண பந்தங்கள். வேறு குடும்பத்தில் நம்ம பொண்ணு கொடுத்தோம்னா சாமி கூட கூப்பிடுவாங்க, அல்லது வேறு மூட நம்பிக்கைக்குள்ளே நமக்கு கொண்டு போயிடுவாங்க, நம்ம கொள்கையை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ள திருமண பந்தமே நடக்குது. அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி அது உருவாகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே கூட சார் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்குள்ளே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இடைநிலை சமூகத்துக்குள்ளே அதை பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு விமர்சனம் இல்லை, அதெல்லாம் காதல் வசப்படுகிறவர்கள்லாம் அப்பெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியவர்கள் வேதத்தின் பெயரால் வந்து மந்திரங்களின் பெயரால் நிலைநிறுத்தினவனே கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்கிறத உண்மை. பிராமின்ஸே வந்து கலப்பு திருமணம் பண்ணுறாங்கிறத உண்மை. தீகாக்காரன் கலப்பு திருமணம் பண்ணுறதுல என்ன மனத்தடை இருக்க போகுது? மனத்தடையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சில தனிநபர்களுடைய பிரச்சனை. பர்சனலாக சில பேர் வந்து ஒருத்தரை வேணும்னு சொல்கிறதுங்கிறது இந்த உறவு சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட வெறுப்புகள்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும் மனிதராக இருக்க எல்லாருக்குமே. அதனால் இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கான வாய்ப்பை மாற்றிக்கிறாங்களே தவிர, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் அது உண்டு. பல பேர் பரம்பரை வாசி இருக்காங்க. அவங்க யார் உமாநாத்துடைய மகதானே. அப்போ அதை வாரிசு அரசியல் யாரும் ஏன் சொல்லலை? ஏன்னா அது அதிகார அமைப்பாக இருந்தால் சொல்லுவாங்க. அவங்களும் எம்பியாக இருந்தாங்க, இவங்களும் எம்பியாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க. இது அதிகார அமைப்பாக இருக்கிறதுனால இந்த விமர்சனத்தை எதிர்கொள்கிறோமே தவிர, எல்லா கட்சிகளுக்குள்ளேயுமே எல்லா அமைப்புகளுக்குள்ளேயுமே தன்னுடைய தலைமுறை அந்த கருத்தை சொல்லக்கூடிய தலைமுறையாக இருக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டு ரீதியான அரசியல் எல்லா இடத்துலையும் தொடரும். அதிகார அமைப்பாக இருக்கும்போது கண்ணை உறுத்துது. என்னடா இவனும் எம்எல்ஏ ஆகிட்டான், அவங்க குடும்பத்தில் அடுத்தாலும் மந்திரி ஆகிறான் அப்படின்னு ஒரு வருத்தம் வருகிறது. அதுதான் இதற்கு அடிப்படையை தவிர, மக்கள் விரும்புகிற பட்சத்தில் வாரிசு அரசியல் ஒரு பிரச்சனை அல்ல. மக்கள் விரும்பாத பட்சத்தில் அது கடும் விமர்சனம். ரைட், ஓகே சார். இப்போ இந்த அழகிய விஷயத்தை பற்றி பேசும்பொழுது வந்து இப்போ அதே இடத்துல வந்து பிடிஆர் அவர் எமர்ஜ் ஆகிறார். இந்த ஜென்ரேஷனில் வந்து அவர் எமர்ஜ் ஆகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அவர் எமர்ஜ் ஆனாலும் சரி, நாடாளுமன்றம் வரும்பொழுது வந்து அந்த இடத்த வந்து கூட்டணி கட்சியில் ஒதுக்குறது தான் திமுக பேட்டர்னாக வச்சுருக்காங்க. அழகிரிக்கு பிறகு மதுரையில் அரசியல் செஞ்சு இதை நம்மளே எடுத்துப்போம், நாடாளுமன்ற அளவில் நம்மளே இதை எடுத்துப்போம் அப்படின்ற இடத்துக்கு திமுக நீண்ட காலம் வராமலே இருக்கே. அது எப்படி பார்க்குறீங்க? அந்த நகரம் எப்படி பார்க்குறீங்க? அது மதுரையை பொறுத்தவரையில் தொழிற்சங்கங்கள் அங்கே நிறையா மில்லாம் உண்டு. அவங்களுக்கான தொழிற்சங்கங்கள் நிறையா உண்டு. அதனால் ஒரு சில பகுதியில் தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் செல்வாக்கு மிக்கதாக இருக்கும். நாகப்பட்டினத்தில் வெண்மணி பிரச்சனை காசு, கீழே வெண்மணி சார்ந்த இடங்களில், தஞ்சை மாவட்டங்களில் கொஞ்சம் இருக்குது. ஒரு சில இடங்களில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப வலிமையாக இருக்கும். தொழிலாளர்கள் போராட்டம் நடந்த இடம், அது மாதிரியான சில விஷயங்களுக்காக அது ஒரு தியாகம் இருக்கும். ஏதாவது துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். அன்றைக்கி தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்டுகளாக இருந்தவங்க தூக்கு மேடை பாலுன்னு ஒருத்தரை சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு தியாக வரலாறு சில இடங்களில் இருக்கும்.
அந்த பகுதியை அவங்க வந்து கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுப்பதன் மூலமாக ஒரு ஜனநாயக மாண்பை தான் வந்து திமுக பின்பற்றுகிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இந்த சிறு கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு செல்வாக்கான பகுதியில் போட்டிக்கிட்டால் மட்டும்தான் அவங்க திரும்ப வெல்ல முடியும். இப்போ திண்டுக்கல்ல ஏன் திரும்ப திரும்ப சிபிஎம்க்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பல பேருக்கு வந்து புரியல. அங்கு அவங்க வலிமையான கட்டமைப்போடு இருக்காங்க. அந்த கட்சி கட்டமைப்பே இல்லாத இடத்துல கொண்டு போய் நம்ம சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, திமுக காரங்க தான் அவங்கள கூட்டு போவாங்க அந்த வேட்பாளரை. அந்த கட்சி வந்து வேறு பிடிக்காமல் இருக்கும். அந்த கட்சிக்கும் அது நல்லதில்லை. திமுகவும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் ஆதிக்கம் செலுத்துவாங்க, நாங்கள் தான் அவங்கள ஜெயிக்க வச்சுன்னு சொல்லுவான். இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக பிணக்குகள் வர வேண்டாம், ஒரு இணக்கமான போக்கு இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு இணக்கமான போக்கு இருக்கட்டும் என்பதற்காக திமுக விட்டு கொடுக்குற ஒரு இடம் தான் அதை பார்க்கணுமே தவிர அது வந்து வேணாம்னு செய்கிறாங்கங்கிறது அல்ல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வைக்கலாம். நல்ல சார், பல்வேறு ரொம்ப ஆழம் உங்கள் கருத்துக்கள் வழங்கியிருக்கீங்க. நன்றி.